Welcome back to our channel How to Cook. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா egg gravy. அதுக்கு தேவையான ingredients எல்லாம் இங்க இருக்கு. என்னன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி whole spices இஞ்சி பூண்டு பேஸ்ட் egg வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கேன். egg கொஞ்சம் salt போட்டு தேவையான அளவுக்கு salt oil அப்புறமா இங்க வந்து கொத்தமல்லி. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்படி ஒரு நல்ல ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு போட்டுக்கினா போதும். ஈஸியாக அது உள்ள மசாலாஸ் எல்லாம் நீட்டாக இறங்கிடும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் நல்லா காயத்துக்கு முன்னே கொஞ்சமாக மஞ்சாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா இது போட்டு நல்லா இந்த ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போது இந்த எண்ணெயில் இந்த முட்டையை நம்ம போட்டுக்கிறோம். ஆக்சுவலி முட்டை பட்டப்பட்டான்னு வெடியும், கொஞ்சம் பார்த்து செய்யணும். இது கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போது லைட்டாக இதுக்கு தேவையான அளவு சால்ட், 1 pinch ஆஃப் சால்ட் போட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். ஜஸ்ட் ஒரு சர்க்குலர் மோஷன் பண்ணிங்கனாலே போதும், நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஆல்ரெடி இது ஓவர் குக் ஆகிருக்கு, லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எக்கெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, இது கூட கொஞ்சமாக இந்த ஆயிலும் நான் கொஞ்சம் ஊற்றிட்டு போகிறேன். ஸோ இது வந்து ரோஸ்டட் எக். இப்போ இந்த எக் கிரேவியை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஆனியன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 pinch அளவுக்கு சால்ட். இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பண்ணி பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா குக் பண்ணணும். இது தக்காளி ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து மசாலா வந்து இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மசாலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணலாம். ஓவர் குக் ஆகணும். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்காக நான் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். இப்போ இந்த எக் கிரேவியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மசாலா பாருங்கள், எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்ற போகிறேன்.
நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இது கூட வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளான எக் கிரேவின்றதுனால நான் எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்து இதில் உப்பு, மிளகாய்த்தூள், சால்ட்டு எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த எக்கை வந்து நல்லா இது மாதிரி போட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தொக்கும் போட்டு பார்க்கலாம். சூப்பரான எக் கிரேவி ரெடி. சூப்பரான எக் கிரேவி ரெடி. உங்களை இன்னொரு வீடியோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டுடன் சந்திக்கிறேன். Until then, bye.